8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 7ல் இருக்க படைவலம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியில் உள்ள கலிங்கத்து பரணியை பற்றின ஒரு நூல்வெளி, அதாவது ஜெயங்கொண்டார் அவர்களை பற்றின நூல்வெளியை பார்க்க போகிறோம். ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரை சார்ந்தவர் என்பர். ஜெயங்கொண்டார் தீபங்குடியை சார்ந்திருக்காரு. தீபங்குடியில் பிறந்தவர் தான் இந்த ஜெயங்கொண்டார். இவர் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கால புலவராக திகழ்ந்தவர். நல்லா நான் வச்சுக்கணும். முதல் குலோத்துங்க சோழனின் அவைக்கால புலவராக, 2ஆம் குலோத்துங்க சோழன் கொடுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. இந்த ஜெயங்கொண்டார் தீபங்குடியில் பிறந்திருக்காரு. அப்புறம் முதல் குலோத்துங்க சோழனுடைய அவை புலவராகவும் திகழ்ந்திருக்காரு. இன்னும் நல்லா நான் வச்சுக்கணும், முதல் குலோத்துங்க சோழனின் அவை புலவராகவும் இருந்திருக்காரு. இதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டோர் என்றும் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார். இது அடிக்கடி எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பாராட்டியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தான் இந்த ஜெயங்கொண்டாரை பாடியிருக்கார். பரணினாலே